வேத பகுதியை வாசிப்போம். முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த வாக்குத்தத்தங்களை இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஆராதனையில நாம் திருவிழத்தோடு கூட இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தில் 7 வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு கண்டிஷன், எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு கண்டிஷன் உண்டு. கண்டிஷன் இல்லாமல் எந்த வாக்குத்தத்தமும் பலிப்பதில்லை. ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொத்தை கொடுக்கறதுன்னா சில கண்டிஷன் வச்சு எழுதுவாங்க, எழுதுவாங்க. எங்களை பாதுகாக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இதெல்லாம் அவன் செய்ய வேண்டிய நம்பிக்கையின் பேரில் இந்த சொத்தை இவனுக்கு எழுதி கொடுக்குறேன். இது ஒரு கண்டிஷன். அப்பா மகனுக்கு அப்படிதான் கொடுப்பாங்க. அதுபோல நம்ம பரலோகத்தில் இருக்கிற அப்பாவும் இந்த வாக்குத்தத்தை எல்லாம் நிறைவேறணும்னு சொன்னா, மகனே நீ என்ன பண்ணணும், இந்த கண்டிஷனுக்கெல்லாம் கீழ்ப்படிச்சாதான் இந்த வாக்குத்தத்தை நான் தருவேன். சும்மா ஒன்றும் உனக்கு சொத்த வீடை தர முடியாது. வாக்குத்தத்தங்களை நீ என்ன பண்ண வேண்டும், சுதந்திரிக்கணும்னு சொன்னா கண்டிஷன்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுக்கு சில கண்டிஷன்களை ஆண்டவர் போட்டார். இந்த வாக்குத்தத்தங்கள் 7 காரியங்கள் அதில் இருக்குது. அதை நம்ம இந்த மாசம் முழுவதும் சிந்திப்போம். இந்த வசனங்களை, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வெளிப்படுத்தல 3வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன கண்டிஷன், நீ நான் சொல்லிய இந்த வசனங்களை நீ கை கொண்டபடியினால் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வசனத்தை கை கொண்டால் தான் வாசல் திறக்கப்படும். அதுபோல இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பணிக்கணும்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் லோத்தையும் போதும். அப்ப பாருங்க, ஆண்டவர் இப்போது ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரால் பேர் பிரிக்கப்பட்டு அழைக்கப்படுகிறார். எப்படி அழைக்கப்படுகிறார்? ஊர் என்கிற கல்தைய பட்டணம். ஊர் என்கிற கல்தைய பட்டணம். கல்தைய பட்டணம் பொதுவா பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் நிறைந்த பட்டணம். நிறைய விக்கிரங்கள் அந்த பட்டணத்துல நிரம்பி இருந்தது. ஆபிரகாமுடைய அப்பா விக்கிரங்களை செய்து வழிபடக்கூடியவர். அந்த விக்கிரங்களை எல்லாம் உருவங்களை செய்து அதெல்லாம் மற்றவர்களுக்கு விற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆபிரகாம் சொன்னார், அவங்க அப்பா தேராக சொன்னாரு. தேராக சொன்னார், ஆபிரகாமே நான் இப்போது வெளியே போறேன், நீ இந்த விக்கிரங்களை எல்லாம் பார்த்துக்க, யாராவது வந்தா விலை பேசி சரியான விலைக்கு இந்த விக்கிரங்களை எல்லாம் நீ விற்கணும் அப்படி சொல்லி அங்க விலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் போனார். தேராக வெளியே போனாரு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார், அழைக்கப்பட்ட ஆபிரகாம் அங்கே இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் அவர் அடிச்சு உடைச்சார். எல்லா விக்கிரகத்தையும் அடிச்சு உடைச்சி ஒரு பெரிய விக்கிரகத்தை மட்டும் ஒரு மூலையில கொண்டு நிறுத்தி வச்சு ஒரு பெரிய தடி கம்பு அதுக்கு கையில கொண்டு கொடுத்துட்டு இவர் கல்லாப்பட்டியில உட்கார்ந்துட்டார். இவங்க அப்பா வெளியே போயிட்டு வந்தார். பேராது வந்து பார்த்தா எல்லா விக்கிரமும் உடைஞ்சிக்கிறார். எல்லாம் உடைச்சி
நுரையை கிடக்கிறத பார்த்த உடனே தேராவுக்கு கோபம் வந்தது. என்னடா ஆபிரகாம், எல்லாத்தையும் நல்ல அழகா விட்டுட்டு போனேன், நீ எல்லாத்தையும் உடைச்சி போட்டுருக்குது, என்ன நடந்தது? உடனே இவர் சொன்னார், ஆபிரகாம் அப்பா, இங்க நீங்க போனதான் உண்டு, எல்லாருக்கும் கூட்டடி தொடங்கிட்டு சின்னதும் பெருசு அடி மாறி மாறி கொஞ்சம் அடிக்க தொடங்கிட்டான். அடிச்சு கடைசியில் இந்த பெரிய உருவம் இருக்கு பாருங்க, முழிச்சிட்டு இருக்குது. முழிச்சிட்டு இருக்கிற உருவம் என்ன பண்ணிச்சு பாருங்க, இந்த தடி எடுத்து எல்லாத்தையும் சாத்தி அடிச்சு நுரைக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத போல மூலையில நிற்குது பாருங்க அப்படின்னு சொல்லி ஏறாவுக்கு கோபம் வந்தது. அதுதான் விக்கிரகாச்சடா, பேசாது, நடக்காது, அடிக்காது. நீ என்ன சொல்ற? பொய் சொல்ற. நீ தான் உடைச்சிருக்கணும், அது உடைக்காது. என்ன ஆபிரகாம் சொல்லிட்டான், தெரியுதுல்ல, பேசாது, நுகராது, உடைக்காது, அடிக்காது சொல்லி தெரியுது. என்ன ஏன் இதை வழிபடுறீங்க? நான் சொல்லுகிற அந்த தேவன், எபிரேயரின் தேவனாகிய யெகோவா என்கிற நாமம், சர்வ வல்லமை என்கிற நாமத்தில் வெளிப்பட்டிருக்கிற அந்த தேவனை சேவிக்கும்படி நாம் இந்த கல்தைய பட்டணமாகிய ஊர் தேசத்தை விட்டு நம்ம பிரயாணம் செய்வோம் அப்படி சொல்லி இப்ப ஆபிரகாம் தன் தகப்பனை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுகிறார்? ஊர் என்கிற கல்தைய பட்டணத்தை விட்டு வெளியே வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் அவனை அப்படி குலத்துக்கு ஒருவனாய், வம்சத்துக்கு ஒருவனாய், ஊருக்கு ஒருவனாக ஆண்டவர் அவனை வெளியே தெரிந்தெடுக்கிறார். அந்த ஊர் என்கிற பட்டணத்துக்கு எபிரேய மொழியிலே நீங்கள் வாசிக்கும் போது ஊர் பட்டணத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை என்கிற அந்த பட்டணத்திலிருந்து தான் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கொண்டு வருகிறார். அக்கினி ஜுவாலை சொன்ன என்னது? இங்க இருக்கிற நம்ம எல்லாம் ஆபிரகாம் தான், அவருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள எல்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஊர் என்கிற ஒரு தேசத்திலிருந்து தான் வெளியே கொண்டு வருகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் பனையாறி இருந்தாங்க, இயேசுவை அறியல. அவங்க எல்லாம் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்தி பல மாலை பல எல்லாம் ஏறி ஏதோ ஒரு தெய்வங்களை வழிபட்டு, ஏதோ பரிவாடிகள் பேய்களுக்கு பலியிட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருந்த முற்பிதாக்கள். அப்படியெல்லாம் இருந்த காலகட்டங்களில் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு இன்னைக்கு இந்த கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் ஊர் என்கிற அந்த கல்லை பட்டணம், அக்கினி ஜுவாலை, நரகத்தினுடைய அக்கினி, அந்த பற்றி எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி, அந்த கொடூரமான அக்கினி ஜுவாலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை தப்பித்து இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் மகிமையை செலுத்துவோம். ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். இதெல்லாம் ஒரு காலம் நம்ம எல்லாம் விக்கிரகங்களை வழிபட்டோம், அக்கினிக்கு இரையாக்கப்பட்ட குடும்பங்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் எவ்வளவு படித்தவங்க, ஞானம் உள்ளவங்க, நல்ல கனவான்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். இன்னைக்கு நம்மளை எல்லாம் ரட்சித்தார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனையோ படித்தவன் டாக்டர் எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறான், உயர்ந்தவன் எல்லாம் இருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் இந்த ரட்சிப்பு கிடைக்கல. ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் கிருபையினால கர்த்தர் ரட்சித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதனால ஞானியை பக்கப்படுத்த பைத்தியங்களாகிய நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, இதுல படிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், இப்ப அக்கினி ஜுவாலை என்கிற பட்டணத்தை விட்டு இப்ப இவங்க கானானுக்கு வராங்க. வந்தபோது அந்த வசனம் சொல்லுது, இரண்டாவது அதை குறித்து, அவர்கள் ஆரான் என்கிற இடத்தில் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். 31வது வசனம் சொல்லுது பாத்தீங்களா, அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். எங்க போக அழைக்கப்பட்டாங்க? கானானுக்கு போக அழைக்கப்பட்டார்கள். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் அழைத்த இடம் கானான். ஊர் தேசத்திலிருந்து கானானுக்கு போடிய ஜனங்கள் இப்ப எங்க உட்கார்ந்துட்டாங்க? எங்க உட்கார்ந்துட்டாங்க? ஆரான்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆரான், ஆரான் இருக்கிற இடம் திருப்தி, உலகம், சிற்றின்பம், அதுல உட்கார்ந்துட்டாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து விட்டார்கள். போக வேண்டிய தூரத்தை முன்ன வச்சிருக்கிற பரமக்கான மறந்துட்டாங்க. ஆறான்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க.
நிறைய விசுவாசிகள் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறான்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். முன்னே போகல, பின்னாடியும் போகல, பின்மாற்றமே இல்லை. சபைகள்லாம் வாரீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, பாடுறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா இருக்கிறது எங்கதான்? ஆறான். ஆறான்ல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. ஆறான்ல கர்த்தர் பேச முடியாது. ஆறானில் வாக்குத்தத்தங்களை கேட்க முடியாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஆதி அன்பை மறந்து போய் இன்னைக்கு இருக்கிற ஆறான் என்கிற இடத்திலே உட்கார்ந்தோம். நாம் ஆறானுக்கு அழைக்கப்படவில்லை. அப்ப இதை எதை காட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்டது கானானுக்கு. பரலோகத்தை குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு விசுவாச மக்களுக்குள்ள குறைந்து போகிறது. உலகம், சிற்றின்பம், மாமிசம், பிசாசு இங்கேயே செட்டில் ஆகி இருக்கிறதுல திருப்தி ஆகிறாங்க. ஏதோ பேருக்கு கடமை, சபைக்கு வரோம், பேருக்கு ஒரு ஞானஸ்தானம், பேரளவுல ஒரு திருவிருது, எல்லாமே ஒரு உண்மையான அந்த அர்த்தத்தோடு எந்த காரியத்தையும் நாம் செய்வதில்லை. ஆபிரகாம் அப்படிதான் வழியில உட்கார்ந்துட்டார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 12 கோத்திர மக்கள் எகிப்து தேசத்தை விட்டார்கள். எகிப்தை விட்டு பிரயாணம் செய்தது உண்மை. 38 வருஷம் 12 கோத்திர மக்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்தார்கள். ஆமா, 20 லட்சம் ஜனங்கள் பிரயாணம் செய்து போகிறது ஒரு பெரும் படை. 38 வருஷம் பையாச்சு. ஏதேசம் அந்த யோர்தான் நதிக்கு கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் சில மாதங்கள்ல யோர்தானை கடந்த அக்கறை போனால் கானான் தேசம். இவங்க இக்கரையில நிக்கிறாங்க. இப்ப வந்த உடனே இப்ப 2.5 கோத்திரத்துக்கு ஒரு எண்ணம் வருது. 2.5 கோத்திரம், 2.5 கோத்திரம். இந்த 2.5 கோத்திரத்துக்கு ஒரு எண்ணம், நம்ம யோர்தானை கடந்து கானானுக்கு போனா நம்ம யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்கும். யாருக்கு? நம்ம பாஸ்டர் மோசேட்ட போய் கேட்போம். நம்ம பாஸ்டர் மோசே எதை கேட்டாலும் தலையாட்டுவார். நான் கூட சில நேரம் தலையாட்டுறோம். பார்த்தீங்களா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி, ஆமா சாமி. ஐயா சொல்வார், நீங்க அடிக்கடி எல்லாம் தலையாட்டுறீங்க, இப்படி இருந்தா சரியாவாது, ஸ்வீட் அப்படிங்க வருது. நான் ஐயா இல்லை, தலையாட்டிலாம் போட்டி இருக்குது. உங்களை புரிஞ்ச சில நேரம் தலையாட்டு பொம்மை. பாஸ்டர் மோசையும் அப்படிதான். அவரு தலையாட்டி, அவரு சரி சரி ரூபன் கோத்திரம் வந்துச்சு. பாஸ்டர் மோசே, நாங்க யோர்தானுக்கு அக்கறை இல்லை, எங்களுக்கு வேற விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு கானானுக்குள்ள கொண்டு போக சொன்னாரு. ஆனால் எங்களுக்கு கானானுக்கெல்லாம் போக விருப்பம் இல்லை. ஏறி யார் இந்த யோர்தானை கடந்து அந்த கரையில போய் அங்க யுத்தம் பண்ணி அந்த இடத்தை பிடிச்சி அங்க ஒரு வீட்டுல குடியேறி அதெல்லாம் விளம்பிட முடியல நினைச்சுப்போம். அதனால எங்களுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது. நாங்க பிளீஸ் நீங்க சொன்னா ஆண்டவர் சொன்னது மாதிரி இந்த யோர்தானுக்கு அந்த பக்கத்துல நாங்க வீடை கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு பார்த்தா ஆடுகள் மாடுகளுக்கு நல்ல புல்லு வளர்ந்துருக்கு. ஆடு மாடு நல்ல புல்லு சாப்பிடும். பாலெல்லாம் கறந்து விற்று பணம் எல்லாம் உண்டாக்கிட்டு இங்கே துளத்தை எல்லாம் கட்டி இங்கே நாங்க பிள்ளை குட்டி எல்லாம் போட்டு சந்தோஷமா இருக்கிறோம். ஒத்தாசை பண்ணுவீங்களா? நீங்க சொன்னா நடக்கும். பின்ன மோசி ஆண்டவர் போல தானே. மோசி சொன்னார், பின்ன உங்க விருப்பமானால் இங்கே செட்டில் ஆகும். நீங்க காணாது வரல. இது ஒரு கூட்டம் சபையில் இருக்கிறது. ஒரு கூட்டம் காணாம போக வேண்டும். ஆனால் ஒரு கூட்டம் சொல்லுது, நாங்க இங்கேயே செட்டில் ஆகும். புரியுதா? சொல்ற பிரசங்கம் புரியுதா? அவரை நான் எங்கே அழைக்கப்பட்டா கானானுக்கு. ஆனா எங்கே இருந்தாரு? ஆறா. இஸ்ரவேல் ரூபன் கோத்திரம் காத் கோத்திரம் எங்கே புறப்பட்டாங்க? கானான். ஆனா எங்கே இருந்துட்டாங்க? வழியிலே உட்கார்ந்துட்டாங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது நான் சொன்ன காரியத்தை புரிய முடியும். 32ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த கோத்திர பிதாக்கள் வந்து மோசேட்ட கேட்கறாங்க, ரெக்வெஸ்ட் பண்றாங்க. உடனே மோசே அவர்களுக்கு அந்த வார்த்தைக்கு அவர் அப்ப செவி சாய்த்தார். 5வது வசனத்துல அதை படிக்கிறோம். 14வது வசனம் பார்த்தீங்களா? 5வது வசனத்துல உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால். ஆமா, அதனால பாசமான ஆலோசனை கேட்கவே ரொம்ப கவனமா கேட்கணும். ஆலோசனை சில நேரம் நாங்க நீங்க சொல்ற நிலைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஆனா நீங்க யாரும் சரி அப்போ மனசுல வச்சிருக்கணும். கானானுக்கு போற ஆட்கள் உங்களுக்கு நல்லதா கெட்டது உங்களுக்கே தெரியும். விசுவாசியெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஞானம் உள்ளவங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப ஞானவான்கள், எங்களுக்கு தெரியும். ஆனா எங்கள்கிட்ட வந்து சோதிக்கிற மாதிரி கேட்பீங்க சில நேரம்.
ஆமா, இயேசு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்தார், பிரசங்கம் பண்ணி இருந்தார். ஒரு விபச்சார ஸ்திரீ, யோவான் 8ல படிக்கிறோம். அந்த அம்மாவை கொண்டாந்து இயேசுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இயேசுட்ட வந்து கேட்கிறான் ஒருத்தர், இயேசுவை இவள் விபச்சாரத்தில் பிடிபட்டான், இவளை நாங்க என்ன செய்ய வேண்டும்? கேட்டவனுக்கு தெரியாதா மோசைக்கு பிரமாணம்? அவன் குழந்தையில இருக்கும் போது இதுக்கெல்லாம் படிச்சவன், அவனுக்கு தெரியும். என்னால இயேசு ஒன்று கேட்போம், பாசிட்ட ஒன்று கேட்போம், என்ன சொல்ற? ஆமா, இயேசு நான் பார்த்தாரு, மோசையின் பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். இப்ப அந்த ஸ்திரியை கொண்டது நடத்தியாச்சு. இயேசுவை இவளை என்ன பண்ணணும்? இயேசு ஒண்ணுமே பேசல. கல்லெறிகளா சொல்லித்தான் இவனை எல்லாம் பிடிச்சுவாங்க. இவர் மோசையில பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொன்னுட்டா நம்மளை எல்லாரும் கல்லெறிய வைக்கலாம். இயேசுவை பின்பற்றின அத்தனை கோடி மக்களையும் கல்லெறிய வைக்கலாம். விபச்சாரத்துல எத்தனை பேர் பிடிபட்டாங்க எல்லாரையும் கல்லெறியணும். இப்படி ஒரு உபதேசமே வேண்டாம். இயேசு பாவிகளுக்காய் ரத்தம் சிந்தினார் உபதேசம் போயிடும். சரி, அப்ப இயேசுக்கு இப்படி சொல்ல முடியாது. சரி, மோசையின் பிரமாணத்தின்படி ஆமா என்ன பண்ணும்? கல்லை எறியக்கூடாதுன்னு சொன்னா இவர் நம்முடைய மோசையின் பிரமாணத்துக்கு எதிரானவர், மோசைக்கு எதிரானவர். தேவன் கொடுத்த கட்டளையை மீறிட்டார், இவர் கல்ல தூக்கி எறிஞ்சிருவோம். ரொம்ப சிக்கல். சில நேரம் நாங்க எல்லாம் அப்படிதான், இங்கேயும் பேச முடியாது, அங்கேயும் பேச முடியாது, மதில் மேல இருக்கிற பூனை போல இருக்கிறது. அதனால நீங்களும் ஜெபம் பண்ணி சில ஆலோசனை எடுக்கிறது ரொம்ப நல்லதுதான். மோசையில அப்படியா கேட்டாங்க இந்த கூட்டம், நாங்க என்ன பண்றது? அப்ப பாத்தீங்கன்னா அதுல நம்ம படிக்கிற மாதிரி ஆலோசனை கேட்டாங்க. மோசை ஓகே பண்ண. ஆனா நடந்தது என்ன பாத்தீங்கன்னா, அந்த 2 கோத்திரம் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருந்திருந்தாங்க. அதுல வாசிக்கிற 32வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது நாம் படிக்கிறோம், அவர்கள் பாத்தீங்கன்னா தொழுவங்களை கட்டி அங்கே ஆடு மாடுகளை வளர்த்து அவைகளுக்கு ஆகாரங்களை கொடுத்து அங்கேயே இருந்தார்கள். 12வது வசனம். தொழுவங்களையும் கட்டுவோம். பாத்தீங்களா, எங்க ஆடு மாடுகளுக்கு தொழுவத்தை கட்டுறோம், பிள்ளைகளுக்கு பட்டணத்தை கட்டுறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? கானான் தேசத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே கட்டணங்களை கட்டிட்டு இங்கே செட்டில் ஆகி இதுல திருப்தியாக வாழ்க்கை. வீடு கட்டுறதோ கல்யாணம் பண்றதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா இதிலேயே இருந்து விடாதுங்க. அதெல்லாம் பைபிள் சொல்லுது. நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும், முன்னோக்கி போக வேண்டும். நம்ம ஒரு காரியத்துல திருப்தி பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தோம், வாலி வயசாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம், 2 பிள்ளைகளை பெற்றோம், வளர்த்தோம், எதை போயிட்டு போனோம். ஒரு பார்மாட்டி கிறிஸ்தவனாக இருந்து ஆறாலே இருந்து விடாதீர்கள். இதிலேயே திருப்தி பட்டு விடாதீர்கள். இதிலேயே போதும் என்று சொல்லி இந்த காரியத்தை நினைச்சு இங்கே சென்று எப்படியா படிச்சு ஆமா இப்படி ஒரு வேலையில வந்து ஒரு அரசாங்க உத்தியத்துல வந்து கை நிறைய சம்பளம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்து போகணும். அதுல திருப்திப்படாதுங்க, அதுல திருப்திப்பட்டு இருக்காதுங்க. அதுதான் பைபிள் இதெல்லாம் திருஸ்தாந்தப்படுத்தி எழுதியிருக்கிறது. இந்த ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், இவங்க எல்லாம் ஏறிங்க இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்கள் 38 வருஷம் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த கூட்டம். இவர்கள் நோக்கம் எப்படி? பாலத்தில் ஓடுகிற தேசம் போக வேண்டிய நல்ல நோக்கத்தோடு பிரயாணம் செய்தவர்கள். உங்க வாக்கியம் என்னுடைய வாக்கியம் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாவிகளாய் இருந்த நம்மை உலகத்திலிருந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு வேறு பிரிச்சு இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே கொண்டிருக்கிற தெய்வம் இன்றைக்கு நமக்கு நம்மை கொடுத்த திட்டம் என்ன? நாம் கானானுக்கு போய் சேர வேண்டும். இந்த யாத்திரைகள் போகும்போது நம்முடைய யாத்திரையை தடப்படுகிற அநேக சக்திகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் நீங்கள் இங்கே செட்டில் ஆகக்கூடாது, இங்கே தங்கக்கூடாது. வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை பரலோகத்திலே ஆண்டவர் கட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்கு நாம் போக வேண்டும். பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. அங்கிருந்து இயேசு என்ற இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்ம எல்லாம் இந்த பூமியில காத்திருக்கிற எப்ப இயேசு வருவார், மத்திய வானத்துல இயேசு வருவார் என்று சொல்லி இந்த பூமியில நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்?
எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். வழிமே வழி வைத்து ஆண்டவருடைய வருகையை காத்து கொண்டிருக்கிறோம். எப்ப இயேசு வருவார் அந்த எண்ணத்துல இருக்கிறோமே தவிர இந்த ஊர்ல தொழுவத்தை கட்டி ஆடு வளர்த்து மாடு வளர்த்து அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுருங்க. ஆடு வளர்க்காம இருக்காதுங்க. அவன் என் கூட்டத்துல ஆடு கட்டணும் மாஸ்டர், என் கூட்டத்துல போலி உள்ள போயிடும் மாஸ்டர். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பரலோகத்து போக்கு இதெல்லாம் சாக்கியங்களை சொல்லக்கூடாது. கரண்ட் இல்லை, மழை இல்லை, வெள்ளம் இல்லை, அது இல்லை, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சொல்ல பூமா போத்துலாம் ஆடு மாடு தொழுவத்தை கட்டி நாளை வீணடிச்சுட்டாங்க. அவங்க நோக்கத்தை இழந்து போயிட்டாங்க. பால் தேர் பார்த்தீங்கன்னா அது என்ன காட்டுகிறது? பால் என்று சொன்னால் காணாம் தேசத்துல மாடு, நல்ல சூப்பர் மாடு. ஒவ்வொரு மாட்டுக்கு மடியில் பால் இருக்கிறத கறக்க முடியாது. அந்த அளவுக்கு பால் கறந்து அவன் கையெல்லாம் வலிக்கும். எந்த வீட்டில் போனாலும் மாட்டு பண்ணைகள். யாருக்கு பாலை கொடுக்கிறது? யாரு குடிக்கிறது? அதனால யசுரன் கொழுத்து போய் உதைத்தான் சொல்லப்பட்டது. காணாம் தேசத்துல போனவரை யசுரன் குடிச்சு நல்லா பால் குடிச்சு கொழுத்து போய் உதைச்சான். தன் ரட்சகரை மறந்தான். அதுக்கு அர்த்தம் என்ன? நல்ல பால் அது கடைசியில மாட்டுல பாலை கறக்க முடியாம மாடு போய் அந்த மடியை அந்த பாலையில உரசி அந்த பாலெல்லாம் அப்படியே பால் வழிய பாய். அது காஞ்ச பழம் எண்ணெய் வெண்ணெய் நெய்யாக எல்லாம் பதிந்த பாதைகள் இருக்கு. அந்த அளவுக்கு பால் நல்ல புல் வளங்கள் நிறைந்த இடம், செழிப்பு. தேன் என்றால் என்ன? மரத்துல பாத்தீங்கன்னா தேன் தொங்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய அடைகள். எந்த மரத்து உச்சாணியை பார்த்தாலும் தேனை தொங்கிட்டே இருக்கும். ஒரு அம்பை எடுத்து அடிச்சு விடுவோம். அந்த அம்பல இருந்து ஒரு நூல் தொங்கும். அந்த நூல் வழியா அந்த இதை போய் குத்தி அந்த தேனெல்லாம் அப்படியே பாயும், எடுத்து குடிக்கும். நல்ல பாலும் தேனும் அந்த தேசத்துல கட்டாத வீடுகள், நல்ல ஒலிவ பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாம் கிடைக்கும். திராட்சை பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து தூக்கணும். ஒரு பழம் நம்ம ஒரு திராட்சை பழம் மாதிரி அல்ல. ஒரு திராட்சை பழைய தூக்கணும்னா 2 பேர் வேணும். காக்கட்டை கம்பு போட்டுதான் தூக்க முடியும். அப்படிப்பட்ட பழங்கள். இவ்வளவு செழிப்பான தேசத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகள் வனாந்தரத்துல தொழுவத்தை கட்டி நேரத்தை போக்கி, ஆமா பிள்ளைகளுக்கெல்லாம் பட்டணத்தை கட்டி நேரத்தை போக்கி கடைசியில் தரிசனத்தை இழந்துட்டாங்க. சொன்னாங்க, நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கம் போவேன். இன்னொரு மனுஷரை வேதத்துல நீங்கள் படிக்கும் போது பர்சிலா என்று சொல்லப்படுகிற மனிதரை வேதத்திலே படிக்கிறோம். பர்சிலாவை தாவீது ராஜா சொல்லுகிறார், பர்சிலாவே உமக்கு வயசு 80 ஆகிவிட்டது, நீர் என்னோடு கூட வாரு. எருசலேம் பட்டணத்திலே அரண்மனையில வச்சு நல்ல சாப்பாடு தந்து எருசலேம்ல நான் உம்மை பராமரிப்பேன், நீர் என்னோடு வாரு என்று சொல்லி தாவீது கூப்பிட்டார். பர்சிலா சொன்னாரு, எனக்கு வயசாச்சு, நாக்கு டேஸ்ட் இல்லை, நான் இன்னைக்கோ நாளைக்கோ எனக்கு தெரியாது, அதனால நான் எருசலேமுக்கு வரமாட்டேன், யோர்தானுக்கு இப்புறத்திலே நான் இருக்கிறேன். எனக்கு இங்க எங்க அப்பா அம்மா செத்த கல்லறை எல்லாம் இங்க இருக்குது, இந்த கல்லறையிலே என்னை புதை செய்ப்பாங்க, நான் அந்த இடத்தை விட்டு நான் மாற மாட்டேன். பாரம்பரியங்கள், குடும்பங்கள் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நம்ம அழைக்கப்பட்ட நோக்க இந்த எருசலேமில ஆண்டவரால் பராமரிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள், எருசலேமிலே தேற்றப்பட வேண்டியவர்கள், எருசலேமுக்கு போக வேண்டியவர்கள். பர்சிலாவை போல ஒரு கூட்டம். நீ என்னென்ன கண்டோம், வயசாகியாச்சு, இனி என்ன செய்ய முடியும், நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், இங்கேயே மறிச்சு எங்க அப்பா அம்மா எல்லாம் மறிச்சாங்க, நாங்களும் மறிச்சு அங்கேயே அடக்கம் பண்ணிடலாம். புரிஞ்சா? செட்டில் ஆகலாமா? பூமியில செட்டில் ஆக முடியுமா? இங்க செட்டில் ஆக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமி ஒரு சொந்த நல்ல வென்று இயேசு என்னே சர்வொழிந்தனரே. இந்த பூமி ஒரு சொந்த அல்ல வென்று இயேசு என்னே சர்வொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசு விந்தோண்டற்கு இங்கே பரந்தாய் கிடைத்தீரோ. இக்கட்டு துன்பமும் இயேசு விந்தோண்டற்கு இங்கே பரந்தாய் கிடைத்தீரோ. ஆனந்தமே ஆனந்தமே இயேசு அன்னதை கட்டிலும் ஆனந்தமே இயேசு அன்ன
நாம் ஆராதனையிலே தங்கியிருப்பதற்கு அழைக்கப்பட்டோம் அல்ல. பர்சிலாவை போல ஏதோ பூமியில வாழ்ந்து எங்கே மரித்து போகும்படி அழைக்கப்பட்டோம் அல்ல. நாம் எருசலேமிலே போக வேண்டியவர்கள். அல்லேலூயா சொல்வோம். மரண யோர்தான் என்கிற யோர்தானை தாண்டி அக்கறைப்பட வேண்டும். நமக்கு முன்னாடி மரணம் இருக்கிறது, யோர்தான் இருக்கிறது. இந்த யோர்தானை நாம் தாண்ட வேண்டும். தாண்டினால்தான் கானான் தேசம் போக முடியும். இயேசு அந்த யோர்தானை தாண்டினான். நாமும் தாண்ட வேண்டும். இக்கரையிலே இருப்ப சொல்லி உலகத்தை நிறைந்து உலகத்தை பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 1, 2, 3 வசனங்களை வாசித்தால், ஆமா, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியதை அல்ல. நாம இங்கே தேடிட்டு இருக்க கூடாது. ஆமா, மேலானதை தேடணும். இயேசு பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற மேலானதை தேடணும். எத்தனை பேர் அதை தேடுகிறீர்கள்? உங்க வாழ்க்கையில தனி ஜெபம் இருக்கிறதா பிரதர்? சகோதரியே, எத்தனை பேர் தனி ஜெபம் செய்கிறீர்கள்? ஆண்டவர் சமூகத்திலே அரை மணி நேரம் ஒரு நாள் ஒதுக்கி உங்களால் ஜெபிக்க முடிகிறதா? அரை மணி நேரம் பைபிள் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறீர்களா? உங்களுக்கு தனி ஜெபம் இருக்குதா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க? ஆண்டவரோட எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள்? மோட்சிலாசர் ஒரு செய்தி கேட்டேன். அதில் அவர் சொல்றாரு, அவர் சாட்சி சொல்லும்போது நிறைய ஊழியம், ஆரம்பத்தில் ஊழியம் இல்லாத காலம் நிறைய ஜெபம் பண்ணி வேதம் படித்தார். ஊழியம் வளர வளர நிறைய ஊழியம் வந்துச்சு. இரவு பகல் ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசினார். நான் ஊழியத்தை நான் நேசிக்கல, ஊழியத்தை விரும்பல. நீ எனக்கு கூட உறவாடினியா, என்னோட பேசுனியா, என்னோட ஜெபம் பண்ணியா, என்னுடைய வேதத்தை தியானித்தியா, இருட்டவளுக்கு ஊழியம் ஓடுறிய, உனக்கு ஜெபிக்க முடிந்ததா? இதுதான் ஆண்டவர் கேட்டார். ஊழியத்தை அல்ல, ஒன்னதான் நான் விரும்புறேன். ஆமா, வேலை இருக்கு, உத்தியோகம் இருக்கு, பிள்ளை இருக்கு, மக்கள் இருக்கு, எல்லாம் நல்லதுதான். எல்லாம் நல்லது, எல்லாரையும் கவனிக்கணும், பார்க்கணும், நடக்கணும், எல்லாம் உண்மை. ஆனால் ஆண்டவரோட எத்தனை பேர் அரை மணி நேரமாவது குறைந்தது? இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க எத்தனை பேருக்கு நேரம் இருக்கிறது? இந்த பிஸியான உலகத்தில் சிந்தித்து பார் சகோதரா. நீங்க 6 நாள்ல இருக்கிறீங்க. ஆதி அன்பை விட்டீர்கள். ஆதியில ஆண்டவருக்காய் எவ்வளவு வைராக்கியவால் தேவனுக்காய் இருந்த ஜனம் ஜெபம் பண்ணுவதில் எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க. உபதேசம், சத்தியம், ரட்சிப்பு, அந்த அபிஷேகம், பாவம் நெருங்காதபடி உங்களை காத்துக்கொண்ட நாட்கள், நேரம். இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்க இன்னும் 6 நாள்ல இருக்கிறீங்க. ஆபிரகாம் 6 நாள்ல இருந்து விட்டான். தேராமோடு செட்டில். அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்தார். எதற்காக தெய்வம் என்னை அழைத்தார் என்பதை மறந்து போய் 6 நாள்லயே உட்கார்ந்து விட்டார். இன்னைக்கு இந்த காலேஜர்கள் 6 நாளை விட்டு நீங்க புறப்படணும். நீங்க முன்னாடி போகல, பின்னாடி போகல, பின்மாற்றம் இல்லை. சபைக்கெல்லாம் அவ்வளவுதான் வரீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, எல்லாம் சரிங்க, உண்மை. ஆனால் உங்க நிலை இப்ப எப்படி இருக்கு? இப்ப இந்த பிரசன்ட் கண்டிஷன் எப்படி இருக்கிறது? உங்க ஜீவிதத்துல ஆண்டவரோட பேசுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் திரும்ப எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்ததோட அப்படி நிக்கிறீங்க? எத்தனை பேர் வேறுபட்ட வாழ்க்கையோட நிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் தேவனோடு சம்பாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில எழுதி எத்தனை பேர் இயேசுக்கு வருகையை இந்த காலையில சிந்திச்சீங்க? இயேசுவே, இந்த காலையில நீங்க வந்தா நான் உடைய ராஜ்யத்துல இதை சேர்த்துக் கொள்ளுன்னு சொல்லி எத்தனை பேர் செபித்தீங்க? தொழுவத்துக்காக ஜெபம் பண்ணும், நாம வீடு கட்டல் ஜெபம் பண்ணும், பிள்ளைகளுக்கு பட்டணம் கட்டணும் சொல்லி ஜெபம் பண்ணினோம். இதெல்லாம் செபித்தது நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல அழைக்கப்பட்ட நோக்கம் பரலோகம் அல்லவா? அந்த நித்திய வீட்டுக்கு போய் சேர வேண்டும் அல்லவா? புறாக்களை போல பறந்து தீவிரிக்கிற இவர்கள் யார்? புறாக்கள் தங்கள் பலகடிகளை நோக்கி தீவிரிக்கும் பொழுது அதை வாசிக்கிற 60 நினைக்கிற ஏசாயா 68 நினைக்கிற படிக்கும்போது மேகங்களை போலவும், மேகங்களை போல சொன்னால் என்ன அர்த்தம்? மேகம் பறக்கிறது, பறந்து போகிறது போல, மேகங்களை போலவும் தங்கள் பலகடி தோரங்களை தீவிரிக்கிற புறாக்களை போல. இவர்கள் யார்? புறாக்களை போல பறந்து கொண்டே இருக்கணும், நிற்க கூடாது.
நம்ம எல்லாம் புறாக்களை போல பறக்கணும், நல்ல அபிஷேகத்துல பறக்கணும். நல்ல ராத்திரி காத்திருக்க ஒரு ஆலையில நேற்று எத்தி பார்த்தேன். அது பாவம் நிறைய பஸ்காவை பற்றி நல்ல பிரசனம் கொடுத்தான். தெருவில் எடுக்க வந்திருக்கீங்க, எத்தனை பேர் பஸ்கா பிரசனம் கேட்டீங்க? கூட்டத்துக்கு வந்தீங்களா? ஆராதனைக்கு வந்தீங்களா? பஸ்காவுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்ப பஸ்கா எடுக்க எல்லாம் ரெடி தான். ஆமா, அப்ப விட்டா எல்லாம் சாப்பிட ஆயத்தம். எத்தனை பேர் பஸ்கா பிரசனத்தை கேட்டீங்க? அதுக்கு ஆயத்தப்பட்டீங்க? ஒரு நேரமாவது உபவாசித்தீங்களா? இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு எத்தனை பேர் இதை எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எடுக்கிறது கேட்டா நான் தருவேன். நான் தான் சொன்னேன் மோசே போல பாஸ்டர். ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டுறேன். நீங்க கையை நீட்டினா உங்களுக்கு தருவேன். ஞானசாரம் கேட்டா தருவேன். என்னால செய்ய முடிஞ்ச எல்லா காரியம். கல்யாணம் நடத்தி விடுவீங்களா? சரி பாஸ்டர், கல்யாணம் நடத்தி விடுவோம். நீங்க என்ன கேட்டாலும் நாங்க செய்வோம். ஆனா இயேசு வந்தால் இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு போலாமா? பிரார்த்தனை போல தீர்க்கிறீங்களா? இயேசு நினைவாத நேரத்தில் வந்தால் இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் அந்த துவாரத்துக்குள்ள போய் சேர முடியும்? வேதம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ள. சேப்பாரா சேர்க்க முடியுமா? நீங்க நல்ல கூடையில சேர்க்கிற வீட்டுல போய் சேர முடியுமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேர் இந்த காலையில பரலோகம் போக சொல்ற நம்பிக்கை உறப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? உறப்பா சொல்ல முடியுமா? பரலோகம் போலாம், இங்க கண்ணை மூடுனா அங்க திறப்புங்கிற அந்த உறப்பு. பிரைசலோ, உறப்புள்ள விசுவாசிகள் எத்தனை பேருக்கு இந்த உறப்பு? நிச்சயம் உறப்பு இருக்குதா விசுவாசியே? ஆமா, ஒரு சிலர் மாத்திர கைகளை உயர்த்துவீங்க. இதற்கு எப்பொழுது ஆயத்தமாயிருக்க? நினையாத நேரத்தில் இயேசு வரும்போது மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்கலாம். பரிசிவா 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அந்த சம்பவத்தை நீங்கள் படிக்க முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமு கூட பேராகும் அவரோடு கூட அண்ணனுடைய மகன் லோத்தும் பிரயாணம் செய்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனம் கீழே நீங்கள் படிக்கும் போது அங்கே படிக்கிறோம், ஆபிரகாம் அவர் பார்த்தார், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்களை கூடாரத்தை போட்டாரு. அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினாரு. அங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்தார். ஆனால் கூட போன லோத்து பார்த்தீங்கன்னா அவனு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்த்தபோது அங்க இருக்கிற சோதோம் கொமரா 2 பட்டணம் லோத்து பார்க்கிறார். ஆபிரகாமும் இப்படி பார்த்தாரு. அவருக்கு பார்வையில ஆண்டவர் சொன்னபடி அவரை பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார். ஆண்டவர் அதை நுகர்ந்தார். ஆனா கூட பிரயாணம் செய்த இந்த லோத்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்த பார்வை அந்த சோதம் கொமரை பார்க்க எப்படிதான் இருந்துச்சு? ஆண்டவருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. கர்த்தருடைய தோட்டத்தை போலவோ, ஆமா ஏதே தோட்டத்தை போலவும் இருந்துச்சாம். நல்ல யோர்தான் தண்ணி அப்படி பாஞ்சி, அவங்க பார்த்தா புல்லு சமவெளி, நல்ல செழிப்பு, எல்லாம் கொலை கொலையா காய்ச்சி தொங்குது. பார்த்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷப்பட்டான். சோதம் கொமரா பட்டணத்தை தெரிந்ததுதான். அதுல வாசிக்கும் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க வாசிக்கும், ஆமா சோதோமினுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாத்தீங்களா, ஆபிரகாம் செலக்ட் பண்ணது ஒண்ணு,
இவர் செலக்ட் பண்ணது ஒண்ணு. அதனால செலக்ட் பண்ணாம பார்த்து செலக்ட் பண்ணணும். அல்லையா சொல்லு. எதை செலக்ட் பண்ணாலும் சரி. ஆமா, ஊழியத்துக்கு போறவங்க ஊழியத்துக்கு போகணும், வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகணும். செலக்ட் பண்றது பார்த்து செலக்ட் பண்ணணும். ஆமா, எது உங்களுக்கு புரிஞ்சிருக்க மீதி எல்லாம் நீங்க ஃபுல்லா பண்ணுங்க. அல்லையா சொல்லு. ஆமா, நிறைய சிலுவை சுமந்து சுமந்து அழுதுட்டே இருக்காங்க, செய்யப்படையமா. சரி, அல்லையா சொல்லு. ஆமா, சிலுவை சுமந்து சிரித்த முகத்தோட போறாங்க. வெளியாரமான சிரிப்பு தான். நான் உள்ள சிலுவை சமைச்சது எத்தனை பேர் பாவம். அதனாலதான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க பிள்ளைகள்ட்ட கேட்கறப்பா, இது என்ன படிக்க போறீங்க? மேத்ஸ் எடுக்கிறியா, சயின்ஸ் எடுக்கிறியா, காமர்ஸ் எடுக்கிறியா, எந்த ஊர் படிக்க போகிற? பாப்பா செலக்ட் பண்ணு. பாப்பா இல்லடா படிக்கிறது, நான் எல்லாம் படிச்சு எழுதுறது. நீங்க தான் படிக்கிறது. உனக்கு மேத்ஸ் எழுதுனா மேத்ஸ் எழுது, சயின்ஸ் எழுதுனா சயின்ஸ் எழுது, ஒகேஷன் எழுதுனா ஒகேஷன். செலக்ட் பண்றது அவன் தான். நானா பரிசு எழுத போகிறேன், நாளைக்கு நானும் அயர்லாந்துக்கு ஜப்பானுக்கு போகிறேன். ஆமா, ஒரு கிளாஸ் 10ஆம் கிளாஸ் முடியுமா 11 பிள்ளைகள் செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எது கப்பாசிட்டியோ படிக்க கனிவான படிப்பை அவர்கள் எடுக்கிறாங்க. +2 படிச்சாச்சு, எந்த குரூப் போனோம் அவங்க செலக்ட் பண்றாங்க. நம்ம செய்ய முடியாது. இது மாதிரி இங்க ஆபிரகாமுக்கு லோத்துக்கு முன்னே செலக்ட் பண்ணாங்க. 2 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம் சரியா செலக்ட் பண்ண. நல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி கானானை செலக்ட் பண்ணி கானான்ல போனார். போனது பலிபீடத்தை கட்டினார். முதல்ல பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை கனப்படுத்தினார். எந்தெந்த குடும்பங்கள் கர்த்தரை கனப்படுகிறார்களோ ஆண்டவர் அந்த குடும்பத்தை கனப்படுவார். அந்த மனிதனை கர்த்தர் கனப்படுவார். அவனுடைய பிரயாசங்களை கர்த்தர் கனப்படுவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க கனம் பண்ணினா கர்த்தர் உங்களை கனப்படுவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு கனம் கொடுக்கிறீங்களோ, முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, கர்த்தருடைய நாளை கனப்படுறீங்களோ, உங்க குடும்பங்களை கர்த்தர் கனப்படுவார். நீங்க மாறுபடும் போது தேவன் மாறுபடுவார். வேதம் சொல்லுது, மாறுபடுகிறவனுக்கு தேவன் மாறுபடுகிறார். புனிதனுக்கு அவன் புனிதன், உத்தமனுக்கு தேவன் உத்தமன். ஆமா, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. ஆபிரகாம் நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டார். அதனால ஆபிரகாமுக்கு மக்கள் இதை 3 பேர் உலகத்தில் இருக்கிறார். ஆபிரகாமுடைய மடியிலிருந்து வந்த 3 பிள்ளைகள். ஒன்று முஸ்லிம், 2வது கிறிஸ்தவன், 3வது யூதர்கள். 3 பேர் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். அண்ணன் தம்பி சண்டை தான் இருந்துச்சு. அது இயேசு வாழ்வது வரை இப்படிதான் இருக்கும். ஆமா, இஸ்ரவேல் யுத்தம், அரபு யுத்தம் இதெல்லாம் நடக்கும் ஒரு பக்கம். அன்னைக்கு தொடர்ந்த சண்டை. அந்த 3 பிள்ளைகளும் ஒரு அப்பனுக்கு மக்களா. குரானும் பைபிளும் பார்த்தீங்கன்னா அதேசம் இயேசு பரம்பரை ஒரே மாதிரி தான் இருக்கும். குரானை படிச்சா தாவீத பேச்சு இருக்குது, பர்சேபால பேச்சு இருக்கு, ஆபிரகாம், லோத்து எல்லா கதையும் அங்கே உண்டு. ஆமா, பிந்தி வரவங்க அங்கே கொஞ்சம் குழப்பிட்டாங்க. இது எல்லாமே ஒன்னாதான் போகுது. ஒரு தப்புடைய மக்கள் நம்ம எல்லாம். அப்ப பாருங்க, இந்த லோத்து அந்த பட்டணத்தை செலக்ட் பண்ணிட்டான். அதனால வேத சொல்லுது, அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் மகா பாவிகள், தேவனுக்கு முன்னாடி பாவிகள். அந்த கூட்டத்தில் போய் இவன் ஒட்டிட்டான். ஆமா, 2 பேர் நினைக்க 2ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசித்தா, அந்த சோதம் குமார பட்டணத்தின் மக்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். லோத் அந்த பட்டணத்தின் மக்களோடு வாழ்ந்து அவன் பார்த்தீங்கன்னா அவங்க செய்த எல்லா காம விகார கிரிகளை கண்டு கேட்டு இருதயத்தில் பாதிக்கப்பட்ட. அதை விட்டு வெளியே வரக்கு மனசு இல்லை. இருதயத்தில் பாதிக்கப்பட்டார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கண்டார், கேட்டார். உங்களை புரியுதா? நீங்க காட்டுறீங்களா? உங்க கூட இருக்க கூட்டுக்காரன், நீங்க ஐக்கியம் வச்சிருக்கிற ஆட்கள், இந்த தேசத்தின் மக்கள் சோதம் குமாரா பட்டணத்தை போல அந்த மகா பாவிகளுக்கு மத்தியில ஒரு நீதிமானாகிய லோத்து போய் உட்கார்ந்து அவங்க செய்யற கிரியை கண்டாரா. அவனை பார்த்தீங்கன்னா யாரு? ஆம்பளை கல்யாணம் பண்றவன். இன்னைக்கு மெட்ராஸ்ல என்ன அப்படி நிறைய பேர் வந்தாச்சு. ஆண்களை கல்யாணம் பண்றது, பெண்ணை கல்யாணம் பண்றது. அதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல சோப முறைப்படி திருமணம் பண்ணாதவர்களை குறித்து ரோமர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்காரு. இந்த முஞ்சன பகுதியில் அப்படிப்பட்ட குரூப்புகள் இருக்கிறார். பாவிகள், பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நிறைய இப்ப ஆண்கள் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கு நம்ம தேசங்கள்ல. அன்னைக்கு சோதம் குமாரர்கள் இதுதான் பாவம். ஆண் பெண் விபச்சார பாவம் அல்ல.
ஆம்பளை திருமணம் பண்ணுகிற முறைகள் இப்படியெல்லாம் இருந்ததை கண்டார், கேட்டார். இருதயத்தில் மனசாட்சி கொத்தது, ஆனாலும் வர முடியலே, வெளியே வர முடியலே. ஆமா, மனசாட்சி கொத்தது, பேசுது, ஆனால் வெளியே வர முடியல. ஆறானில் இருக்கிற சுவாபங்கள் பாருங்க. இப்ப அந்த இடத்துல படிக்கிறோம், கேட்டும் இருதயத்தில் பாதிக்கப்பட்டா. அப்ப பாருங்க, அப்படியே கீழே நீங்க படிக்கலாம். ஆனால் லோத்து அதுல இருந்தார். லோத்தர் அந்த தேசத்திலே இருந்து விட்டார். தேவனுடைய கோபம் வந்தது. ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் வாசிப்பது, அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. லோத்தினுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தார். நமக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும். அதனால விசுவாச மக்களை நம்முடைய ஜீவிதங்களை இந்த தேர்ந்தெடுப்பதற்கு ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி பண்ணி எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ முன்னோக்கி போங்க. நீங்க பின்னாக்கி போனீங்க நான் சொல்லல, மறுபடியும் ஊருக்கு போகல, விக்கிரக ஆராதனைக்கு நீங்க போகல, ஆனா நீங்க முன்னோக்கி போங்க. உங்க நல்ல முன்னோக்கி போட்டோம், ஒருபடி முன்னோக்கி போங்க. ஞானஸ்தானம் அதுல இருக்காதுங்க, பரிசுத்தாவியை பெற்ற அதுல இருக்காதுங்க. அடுத்த ஸ்டெப் நாளைக்கு நாள் ஒரு முன்னேறி போகிற, முன்னோக்கி போகிற ஒரு அனுபவத்துல போவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். எல்லாம் ஒரு விட கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பந்தியை எடுப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகம் எல்லாம் மங்கி கிடக்கிறது, என்னுடைய ஜப வாழ்க்கை மங்கி இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் உண்மை எப்படி நேசித்தேன், எப்படி சபைக்காய் உழைத்தேன். ஆண்டவர், முதலாக சபையில இருந்தேன். நான் வேதத்தை படிச்சப்பா, டெய்லி காலையில் எழுப்பி முழங்காலத்தின் பைபிள் படிச்சேன், டெய்லி முழங்காலத்தின் 1/2 மணி நேரம் ஜெபித்தேன். ஆண்டவரே, ஒரு ஆளுக்காக சுவிசேஷம் சொன்னேன். என் வாழ்க்கை இப்போது ஆராணியில் இருக்கிறது. ஆண்டவர், நான் பின்மாற்றாவே இல்லை, உண்மை. இயேசுவை விட்டு நீங்க போவேல, உண்மை. நீங்க மறுபடியும் அங்கே ஊர் பட்டணத்துக்கு போகவில்லை, அது சத்தியமான காரியம் தான். ஆனா நீங்க ஆறான்ல இல்லவா இருக்கிறீங்க. இங்கே வீடா கட்டி இங்கே மனை பிள்ளைகளோட செட்டில் ஆயிட்டீங்களே, முன்னோக்கி போயிலே, பரிசுத்தத்துக்கு நேரம் போயிலே. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று பைபிள் சொல்லுதே. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் செய்யட்டும், லோத்து குமாராவுக்கு போகட்டும். ஆனா நீ ஒரு ஆபிரகாம், நீங்க ஒரு ஆபிரகாம். உன்னை இல்லாம வெறும் கையால் நின்ற போது தெய்வம் உங்களை அழைத்து ஒரு காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்படி உங்களை அந்த ஜாதியிலிருந்து, அந்த ஜனத்திலிருந்து, அந்த குலத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து கொண்டார். அதுல இருக்காதுங்க. ஆரான்ல இருந்து விட்டார்கள், ஆரானில் இருந்து விட்டார்கள். ஆரானில் இருக்கும்படி விசுவாசியே, நீ அழைக்கப்படவில்லை, நீ கானானுக்குள்ள போக வேண்டும். அந்த பரம கானானை பிடிக்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்,